அதை அவங்க வெளியிட்ட நேரத்திலேயே ஒர்க் பண்ணியிருக்கலாம். இந்த அளவுக்கு அவர் ரொம்ப பணமாகவே இருக்கிறார். அதே போல மற்ற மற்ற கவனிச்சிருக்காரு. பட் அது பர்சன்டேஜ் அதிகமாக கவனிச்சிருக்கு. சரிங்களா? நம்ம கேட்டதுக்கு வந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து உங்களுக்கு சயின்ஸ் கொடுப்பாரு. அதே போல அடுத்த ஒரு 3 நாள் ஏறக்குறைய ஒரு 6 நாள் சயின்ஸ் தான் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதனால உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஆசிரியர் சக்திவேல் அவர்களை வரவேற்று வகுப்பை தொடங்குமாறு Good morning to everyone. Yes. Today chemistry இல்லையா சார் வந்து பிசிக்ஸ் கேட்டார். நான் 3 கிளாஸ் இருக்கு நமக்கு. கெமிஸ்ட்ரி வந்து ஒரு நியூட்ரல் சப்ஜெக்ட், அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஈஸியா இருக்காது. செகண்ட் வந்து நீங்க பிசிக்ஸ் எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற பயாலஜி எடுத்துக்கலாம். உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும், ஒரு ரூட் கிடைக்கும். இதை படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்குன்ற மாதிரி ஒரு ரூட் கிடைக்கும். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம அந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பேசிக்கா இந்த எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு தெரியுமா? சயின்ஸ்ல ஹேவ் சிலபஸ் ஏதோ வச்சுக்கிற மாதிரி ஐடியா இல்லையா? 6 to 10th. ஓகே ஓகே. ஆக்சுவலாக மேடம் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். டெட்டில் கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீல்டு எனக்கு இது 17வது வருஷம் முடியுது. இப்போ 18 வருஷமா ஐ திங்க் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஐ டாக்டரேட் MS, MD, MPhil, PhD அண்ட் ஜுவாலஜி. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இத்தனை ஆண்டு காலமாக நம்ம பணியாற்றுறோம். என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவேன். அதை நம்ம ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ காலைல கூட சொன்னாங்க இல்லையா, இப்போ டெட் எக்ஸாமினேஷன் வருது அப்படின்னா, நீட் வருது பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பயாலஜி கேட்குறாங்கன்னா, என்னுடைய நோட்ஸில் உங்களுக்கு 80-85 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸை நான் ஒரு 150 பேஜை தாண்டி கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் புக்ஸ் படிக்கணும்னா 2 CBSE புக்கை படிக்கணும், இவ்வளோ பெரிய புக்கு. ஆனால் ஒரு 150 பேஜஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருவேன். அது நம்மளுடைய ஸ்பெஷலைசேஷன். ஸோ அது மாதிரி இந்த டெட்டாக இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம், நெட் எக்ஸாமினேஷன், வாட் எவர். ஸோ எல்லா எக்ஸாமினேஷனுக்கே நம்ம அந்த ப்ரிடிக்ஷனை வச்சுருப்போம். இங்கேயும் உங்களுக்கு அப்படி தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷனில் TN டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே இருக்கீங்களா? ஒன்லி பேப்பர் 1 மட்டும் இருக்கீங்களா? ரெண்டுமே இருக்கீங்க. வெரி குட். ஸோ இதுக்கு வந்து ஒரு கம்பைன்டு சிலபஸ் இருக்குது கெமிஸ்ட்ரியில. எல்லாத்துலயும் இருக்கும். பிசிக்ஸ்ல இது மாதிரி நீங்க எங்கெங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த கொஸ்டினை பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில மொத்தம் 6 டாபிக் நம்ம படிக்க போறோம். மெயினா அதை நோட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில என்னென்ன படிக்கணுங்க. டாபிக் நம்பர் 1 ஆசிட், பேஸ், சால்ட். அது எல்லாம் சேர்ந்து ஒரு டாபிக். ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட். ஆசிட், பேசஸ், சால்ட். தமிழ் மீடியம் இருக்கீங்களா? எல்லாரும் தமிழ் மீடியமா? சரி. அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். மீடியம் பிரச்சனை இல்லை, நீங்க எந்த மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல. அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். டாபிக் நம்பர் 2 மெட்டாலஜி, உலோகவியல். மெட்டாலஜி, உலோகவியல். இதுல மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட். உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்னு 3 டாபிக் இருக்குங்கள. இதுல 3 இருக்கும். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோக போலிகள். நெக்ஸ்ட் பீரியாடிக் டேபிள்ஸ் எழுதணுமா? பீரியாடிக் டேபிள்ஸ். ஆமா, தனிம வரிசை அட்டவணை, பீரியாடிக் டேபிள்ஸ். இதுல பீரியாடிக் டேபிள்ஸ்ல அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு ஒன்று உள்ள இருக்கும்.
தனிம வரிசை அட்டவணையின் ஆவர்த்தன பண்புகள். தமிழ்ல தனிம வரிசை அட்டவணையின் ஆவர்த்தன பண்புகள். இங்கிலீஷ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ஸ். ஏன்னா இது கூட இருக்கிற இன்னொரு டாபிக், அது தனியா வரும். ரைட். நெக்ஸ்ட், எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட், தனிமங்களும் சேர்மங்களும். மூணாவது. அடுத்தது எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட், தனிமங்களும் சேர்மங்களும். நெக்ஸ்ட், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன், வேதி வினைகள். ஒரு 8 ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அதுல. டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், கம்பைன்ட் ரியாக்ஷன்ஸ், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், அது மாதிரி நிறைய ஒரு 8 ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, 8 ரியாக்ஷன்ஸ். பிராக்கெட்ல 8 ரியாக்ஷன்ஸ் கொடுங்க. 8 வினைகள், 8 ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட், கார்பன் அண்ட் their components. கார்பன் அண்ட் their components, கார்பனும் அதன் சேர்மங்களும். கார்பனும் அதன் சேர்மங்களும். கார்பன்ஸ் அண்ட் their compounds. நெக்ஸ்ட், பெட்ரோல் ப்ராடக்ட். பெட்ரோல் ப்ராடக்ட், பெட்ரோலிய பகுதி பொருட்கள். பெட்ரோலிய பகுதி பொருட்கள். நெக்ஸ்ட், ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும். ஓகேங்க, இதுதான் நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கக்கூடிய முக்கியமான பார்ட். இதை படிச்சுட்டா போதும். கெமிஸ்ட்ரியில 7 கொஸ்டின் வரும் உங்களுக்கு டெட்ல. ஸோ பேப்பர் 2 ஆனா 7 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் தான் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். நீங்க ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய பார்ட் இதுதான். இது அது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், அதுக்குள்ளே வந்துடும் மேடம். அதுல வந்து நீங்க மெட்டாலஜி உள்ள போனீங்கன்னா மெட்டல்ஸோட எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தாலஜி இருக்கும். ரோஸ்டிங் மெத்தட், எமல்யூஷன் மெத்தட் கேள்விப்பட்டீங்களா? வறுத்தல், பிரித்தெடுத்தல் முறைகள்ல மின்காந்த பிரித்தெடுத்தல் முறை, மின்பகுதி மூலமாக பிரித்தெடுத்தல். இதுல தனிமங்களை ஓர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 ஓர் இருக்கு. அது சினோஃபார், காலமைன் கேள்விப்பட்டீங்களா? ப்ளூஸ்பார், குரோமைட், அது படிக்கிறீங்களா? அதுக்கான எலமெண்ட்ஸ் கூட்டு மேட்ச் ஷீட்ல கேட்பாங்க. என்னென்ன எலமெண்ட்டுக்கு என்னென்ன இருக்கும் வித் மாலிகுல் ஃபார்முலாவோட கேட்பாங்க. பேப்பர் 2ல. பேப்பர் 1க்கு மாலிகுல் ஃபார்முலா இருக்காது. ஸோ மேட்ச் ஷீட் மட்டும் இருக்கும். பட் பேப்பர் 2 ஆனா மாலிகுல் ஃபார்முலா பேசிஸ்ல இருக்கும். இப்போ சில்வர் அப்படின்னா அதனுடைய ஓர் என்னன்னு கேட்பாங்க, தாது என்னன்னு கேட்பாங்க. அர்ஜென்டைட், பாக்சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல எது அதனுடைய தாது? பாக்சைட்டா அர்ஜென்டைட்டா? வெரி குட், அர்ஜென்டைட் தான். பாக்சைட் வந்து அலுமினிய தாது. பாக்சைட் வந்து இந்த மாதிரி ஒரு 10 கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை நம்ம எழுதணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கணும் அதை. சரி, இப்போ இந்த டாபிக்கை வந்து உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். இதுதான் நீங்க படிக்க போறீங்க டெட்ல, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1. இதுல முதல் டாபிக் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. வெரி குட். இது கொஞ்சம் பெரிய டாபிக்ங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு கம்பைண்டா கொஸ்டின் வர ஒரு பார்ட். ஏன்னா நீங்க 2 இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கம்பைன்டு பேப்பர்ஸ் நம்ம போடுறோம். அதுல நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் கொடுக்குறோம். ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட். இது கொஞ்சம் ஈஸியா படிக்கலாம். நான் ஏன் இன்னைக்கு உங்களுக்கு வேதியியல் எடுத்திருக்கிறேன்னா, மற்ற பாடங்களை கம்பேர் பண்றச்ச இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் நியூட்ரலைஸ் சப்ஜெக்ட் அண்ட் கம்பேர் டு எனி அதர் சயின்ஸ். இப்போ நாம முதல்ல போய் பார்க்கலாம்னா ஆசிட் எடுக்கலாம் டாபிக் உள்ள. ஆசிட், அமிலங்கள். ஜெனரலி உங்களுக்கு என்ன தெரியும் ஆசிட் பத்தி? இஃப் யூ நோ சம்திங் அபவுட் தி ஆசிட்ஸ், புளிப்பு சுவை உடையது. வேற? ஸோ யுவர் ஆன்சர் வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க சொல்லணும்னா போதும், சரியா? அப்பதான் சரி தப்புன்றத we can able to identify it. ஓகே, ரைட். உங்களுடைய பதிலுக்குள்ள நீங்க ட்ரை பண்ணுங்களா பார்ப்போம். நீங்க என்ன சொன்னீங்க?
புளிப்பு சுவை. நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அரிக்குமா? ஓகே 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 சரி. எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அறிவியலை படிக்கும் போது உங்க கவனம் எல்லாம் இங்கதான் இருக்கணும். வேற எங்க நோக்கி போனாலும் அறிவியல படிக்க முடியாது. நீங்களாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அப்சர்வேஷன் இஸ் த மெயின். வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன், தட் இஸ் யுவர் ஸ்கோர். நீங்க சயின்ஸ் அப்சர்வேஷன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ற வயசும் இல்லை இது நமக்கு, புரியுதுங்களா? அதை கடந்துட்டோம். அதனால நம்ம புரிஞ்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். நான் ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு சாய்ஸ் கேட்கிறேன், ஒரு சின்ன சஜஷன் கேட்கிறேன். உங்களுடைய சஜஷனை நீங்க ஆசிட் பத்தி சொல்லலாம். ஸோ எதர் ரைட்டா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? நீங்க சொல்லுமா. ஸோ வாட் எவர் யுவர் ஆன்சர் மே பி ரிகார்டிங் ஆசிட்ஸ். அரிக்கும். இப்போ இவங்க அதான் சொன்னாங்க, திரும்ப ரிப்பீட் வேணாம், வேற ஏதாவது சொல்லுங்க. பொங்கும் எல்லாம் ஒரே மீனிங் தான் மேடம். ஆசிட் என்ன பண்ணும்? அரிக்கும் இல்லையா? பொங்கும் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ ஆசிட் ஹேவ் பர்னிங் நேச்சர் ஆன் ஸ்கின் சொல்லுவாங்க. ஒரு விஷயம், அந்த அரிக்குன்ற விஷயத்துல கூட ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஆசிட்டும் அரிக்கும் தன்மை அற்றது. The someone acid only having the kind of natures that is called as concentrated acids. செறிவு மிகுந்த அமிலங்கள் மட்டும்தான் என்ன பண்ணும்? அரிக்கும். எல்லா அமிலங்களும் அரிக்காது. That is two type of the acids are dilute and concentrated acids. இருக்கு இல்லையா? என்ன சொல்றாங்க? நீர்த்த அமிலங்கள், அதுக்கப்புறம் எஸ், அந்த அடர் மிகுந்த அமிலங்கள் தான் அரிக்கும். வேற ஏதாவது பதில்கள் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சது? தேனீக்கல்ல, தேனீக்கல்ல பயன்படுத்தலாம் இல்லையா? தேனீக்கல்ல இருந்து பயன்படுத்தலாம் இல்லைங்களா? கிளீனிங்கா? அததான் நான் உங்களுக்கு கேட்டேன். நீங்க அப்புறமா தான் உங்க சாய்ஸ் எனக்கு கேட்கணும். ஓ ஞாபகம் இல்லை, சரி பரவாயில்ல. நான் என்ன கேட்கறேன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டீங்கன்னா தெரியாத தெரிஞ்சுக்கலாங்க, ஈஸியா இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. சரி பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். ஆசிட் பத்தி எதுலாமா? பொதுவாக நீங்க கவனிங்க. வாட் இஸ் மீன் பை ஆசிட்ஸ்? த டேர்ம் இஸ் இன் இங்கிலீஷ் டேர்ம் பட் டேக்கன் ஃப்ரம் கிரீக், லட்டின். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், அதுல இருந்து என்ன எடுத்தாங்கன்னா, வெரி குட், ஆசிடஸ். டேக்கன் ஃப்ரம் லட்டின். ஸோ லட்டின்ல இருந்து கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் அசிடஸ். அசிடஸ் உடைய தமிழ் பதம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆசிட், அமிலம். அசிடஸ்ல இருந்து ஆசிட், ஆசிட்ல இருந்து தமிழ்ல அமிலம். So first of all, what is mean by acid? Nothing but it gives hydrogen ions. Hydrogen ions in solution. ஒரு அமிலத்துல அமிலமானது ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அது எதை கொடுக்குமா? H+ ions கொடுக்கும். எங்க கொடுக்கும்? it gives hydrogen ions. ஆசிட்ல வந்து H+ கொடுத்துச்சுன்னா அது ஆசிடுங்க, எந்த மாற்றமும் இல்லை. OH கொடுத்தா வெரி குட், ஹைட்ராக்சில். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேஸ் ஆர் ஹைட்ராக்சில். இது ஆல்கலைன். இந்த வார்த்தைக்கு இன்னொரு பேரு ஆல்கலைன் சொல்லுவாங்க. இது ஆசிட். ஆசிட்னு என்ன கொடுக்கும்? H+ கொடுக்கும். OH கொடுத்தா ஹைட்ராக்சில் அல்லது பேஸ். இப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா? எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆசிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கலாமா? போடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்னு ஒரு டாபிக்கை போடுங்க. அமிலத்தினுடைய பண்புகள். அமிலத்தின் பண்புகள். There is two type of the properties are there. One is a physical properties, another one chemical properties. ரெண்டு பண்புகள் இருக்கு. ஒன்னு இயற்பியல் பண்புகள், இன்னொன்னு வேதியியல் பண்புகள். Properties has two type. One is a physical properties. Number two, chemical properties. Now we are going to explain about the physical properties first. Did you know something about the physical properties of acids? இப்பதான் நீங்க சொன்ன பதில்கள்லாம் இருக்கு இல்லையா? So first point கொடுங்க. Acid have sour taste. Acid have sour taste. அமிலம் புளிப்பு சுவையை உடையது. அமிலம் புளிப்பு சுவையை உடையது. Sour, S-O-U-R, sour taste. Next, it conduct electricity nature. It conduct electricity nature. மின்சாரத்தை கடத்தும் இயல்புடையது. மின்சாரத்தை கடத்தும். மின்சாரத்தை கடத்தும் இயல்புடையது. Next, it has
corrosion. Corrosion in nature. It has corrosion in nature. அரிக்கும் தன்மையை கொண்டது. அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டது. Acid have burn on skin. அப்படி கூட எழுதலாம் அதை. நம்ம சாய்ஸ் தான். Acid have burn in natures or and corrosion. அமிலங்கள் அரிக்கும் இயல்புடையது. Next. Generally, acids has no colors. Generally, acids has no colors, but some acid contain colors. Some acid having colors. Some acid having colors due to presence of pollutants. Due to presence of pollutant. Generally, acid has no colors, but some acid having colors due to presence of pollutants. பொதுவாக அமிலங்கள் நிறங்களை கொண்டிருப்பதில்லை. இல்ல யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் யாருமே இல்லையா? சரி, அப்ப தமிழ் தான் சொல்லணும் இல்லையா? சரி, பரவாயில்ல, எழுதிக்கோ. அமிலங்கள் பொதுவாக நிறங்களை கொண்டிருப்பதில்லை. ஆனால் சில அமிலங்கள் மட்டும் அவற்றில் கலந்துள்ள மாசுக்களினால் நிறங்களை பெற்றிருக்கிறது. எக்ஸாம்பிள் கேட்கிறாங்க. பொதுவா ஆசிட்ல கலர்ஸ் கிடையாதுன்றாங்க. ஒரு சில ஆசிட்ல மட்டும் கலர் இருக்குன்னா அது எந்த ஆசிட்? அவற்றில் கலந்துள்ள மாசுக்கள், பொல்யூட்டன்ட், அவற்றில் கலந்துள்ள மாசுக்களினால் நிறங்களை பெற்றிருக்கின்றன. எக்ஸாம்பிள்ல 1 HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், 2 சல்பியூரிக் அமிலம் H2SO4. HCl, இன்னொன்னு H2SO4. இந்த HCl வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்மா, H2SO4 வந்து பிரவுன் கலர், பிரவுன் ஆர் பிரவுனிஷ் கலர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா ஆசிட்ல எந்த கலர்ஸும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். அடுத்தது அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அமிலங்கள் நீல லிட்மஸ், இங்க பார்க்கணும், புரியலன்னா எடுத்துக்கலுங்க. லிட்மஸ், நீல லிட்மஸ் தாளை, பேப்பர்ஸ் தாளை சிவப்பாக மாற்றும். நீல தாளை சிவப்பாக மாற்றும். நெக்ஸ்ட் பாயிண்ட். இதன் pH மதிப்பு 7க்கு குறைவாக இருக்கும். இப்ப நான் எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கிறேன்னு பாருங்க. இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. பார்த்தலாமா? நீங்க இப்போ இதை எழுதிட்டு விட்டுற கூடாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அதை விடணும். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். என்ன எழுதிருக்க? வெரி குட். அமிலனாவே புளிப்பு சுவைங்க. முடிஞ்சிச்சா? 2 சொல்லுங்க. எஸ். இப்போ மின்சாரத்தை கடத்தனா இது எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்க? ஒரு ஆசிட் எப்படி மின்சாரத்தை கடத்துங்க? அது எப்படி மின்சாரத்தை கடத்தக்கூடிய இயல்பு இருக்கும் அதுக்கு? லெமன்ல இருந்துமா? ஓ, அப்படியா? இல்ல, நான் சொல்றது அது இல்ல. மின்சாரத்தை கடத்தும் இயல்புடையதுன்னு நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு அமிலம் எப்படி மின்சாரத்தை கடத்தும் நான் கேட்கிறேன். மின்சாரம்னா என்ன? ஃப்ளோஸ் ஆஃப் எலக்ட்ரானா? இன்னொரு ஆப்ஷன் தரேன், அதை கேட்டுட்டு சர்ச் பண்றீங்களா? ஃப்ளோஸ் ஆஃப் எலக்ட்ரானா, ஃப்ளோஸ் ஆஃப் சார்ஜஸ். அப்ப ஃப்ளோஸ் ஆஃப் எலக்ட்ரானா ரைட் தானே? இப்ப ரூட்ஸ் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ரைட் தான், சொல்லுங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்னது ஃப்ளோஸ் ஆஃப் எலக்ட்ரான் வரணுமா, ஃப்ளோஸ் ஆஃப் சார்ஜஸ் சொன்ன கரண்ட் வரணுமா? கரண்ட்டுக்கு இது சரியா இருக்கும். ரைட் தான், வெரி குட்.
the flows of electron called as charges, the flows of charges called as current, electricity. ஓகேவா? எலக்ட்ரான்களின் ஓட்டம் மின்னூட்டம், மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம். அப்ப அவங்க சொல்றது ரைட்டா தான் சொன்னாங்க. நான் இன்னொரு ஸ்டெப் தெரின்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஸோ அப்ப எலக்ட்ரான்னா இங்க பார்க்கணும், நீங்க ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா, ஏன்னா கரைசல்ல இருக்கிறது அமிலம், அமிலங்கள்லாம் கண்டிப்பா அணுக்கள் இருக்கும். அதுல உள்ள நியூட்ரான் புரோட்டான்ஸ் ரெண்டுமே இருக்கும், வெளியில எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது பாசிட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ்லயா இருக்கும், எலக்ட்ரான் என்ன இருக்கும், நெகட்டிவ்லயும் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஆசிட் ஆனா அது என்ன பண்ணும், H+. ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ்ல அங்க இருக்கும். அப்ப எதிர் நேர் சுமைகள் ஓடினா அது மின்னோட்டமாக மாறும். ஒரு கரைசலானது தண்ணி, அதாவது கரைசலானது ஒரு அமிலமானது மின்சாரத்தை கடத்தும். ஏன்னா என்ன இருக்குது, எலக்ட்ரான்கள் இருக்கிறது, எலக்ட்ரான்கள் இருந்தா மின்சாரத்தை கடத்தும். அப்ப கரைசல்கள்ல தண்ணியில கூட என்ன இருக்கு, எலக்ட்ரான்கள் இருக்கு. இப்போ நீங்க H2O இது வந்து என்னன்னு சொல்லுவீங்க தெரியுமா, வாட்டர்னு சொல்லுவீங்க. வாட்டர் என்பது என்னது, அது இல்லமா, அது காம்பினேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். பட் வாட்டர் இஸ் கால்டு, இட்ஸ் a காம்பவுண்ட், இது ஒரு சேர்மம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவைதான் இது. அப்படின்னா ஹைட்ரஜன் பிளஸ்ஸா போயிடும், ஆக்சிஜன் மைனஸா போறோம், அப்ப மின்சாரத்தை கடத்தும். அப்படின்னா அமிலங்கள் என்ன பண்ணுது, மின்சாரத்தை கடத்தும் இயல்புடையது. தேர்ட் பாயிண்ட் அடுத்து என்ன இருக்கு, எஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா அமிலங்களும் அரிக்காது. அப்ப எக்ஸாம்பிள் கொடுங்க அதுக்கு. எஸ் எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு, கான்சென்ட்ரேட்டட் ஆசிட், அதாவது செறிவு மிக்க அமிலங்கள் மட்டும் அரிக்கும். பிராக்கெட்ல கொடுங்க, செறிவு மிக்க அமிலங்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டுக்கலாம், HNO3, HNO3 நைட்ரிக் அமிலம், இல்லைன்னா H2SO4 சல்பூரிக் அமிலம். இது எல்லாமே அரிக்க இயல்புடையது தான். எக்ஸாம்பிள் எழுதிட்டு இன்னும் ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது என்ன இருக்கு, அது சொல்லியாச்சு, பரவாயில்ல. அடுத்தது வெரி குட். அது நம்ம இப்போ ஒரு இண்டிகேட்டர் பார்த்துருவோம், அது நம்ம ஒரு டேபிள் இருக்கு, அதை நான் போட்டு கொடுத்துறேன். ஓகே நெக்ஸ்ட். வெரி குட். pH அப்படின்னு கொடுத்துருக்கோம்லமா, இதுக்கு முதல்ல அப்ரிவேஷன் சொல்லுங்க பாப்போம். வெரி குட். பொட்டன்ஷியல் ஆஃப், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா, என்ன ஃபார்முலா, pH equal minus log base 10, இதை விட்டீங்களே H+. அப்ப இதுதான் என்னது, pH. இப்ப இங்க என்னன்னா சி ஒரு சின்ன கான்செப்ட் கொடுக்குறாங்க. pH ஓட வேல்யூஸ் கேட்டாங்கன்னா 0 to 14. இப்போ 0 to 14 ரேஞ்ச். இது இதுல 7ன்றது என்னதுன்னா நியூட்ரல், below 7 acidic level, above 7 base alkaline level. 7க்கு மேல pH மதிப்பு போனா அது என்னது, காரம். 7க்கு கீழே இருந்தா என்னது, அமிலம். நான் என்ன கொடுத்துருக்கிறேன், pH மதிப்பு 7க்கு குறைவாக, less 7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப அங்க கொஸ்டின் என்ன கேட்பாங்க பாருமா, கொஸ்டின் கேட்கிறாங்க, ஒரு கரைசலின் pH மதிப்பு உயரும் பொழுது இந்த கரைசல் எந்த தன்மையை கொண்டது, அமிலத்தன்மையா, காரத்தன்மையா, நடுநிலைத்தன்மையா, மேற்கூறி இவற்றில் ஏதும் இல்லையான்னு கேட்பாங்க. ஒரு கரைசலின் pH மதிப்பு அதிகரிக்கும் போது என்ன ஆகுமா, 7க்கு மேலாக இருக்கும் பொழுது அப்படின்னு கொடுத்தானா அது காரத்தன்மை. ரைட்டா? சரி. அடுத்தது இப்போ நான் கொடுத்தது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எழுத போறோம். வேதியியல் பண்புகள் போடுங்கண்ணா. வேதியியல் பண்புகள், இந்த இடத்துல தான் கவனம் தேவை. வேதியியல் பண்புகள்ல கேட்பாங்க. இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வருதுங்க, கொஞ்சம் கவனம் பண்ணுங்க இந்த இடத்துல. லெட்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், there is 3 points, ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்குறீங்க அப்படின்னா இதுல 3 கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கிறாங்க அந்த பேப்பர் 2ல. பேப்பர் 1க்கு நான் 2வது போட போறது, பேப்பர் 1க்கு 2வது போடுறது, பேப்பர் 2க்கு இப்ப நான் போடுறது. கொஸ்டின் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு ஆசிட்
ஒரு மெட்டலோட ரியாக்ட் பண்ணுது, என்ன கேஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்கலாம். இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஆன்சர். ஒரு ஆசிட் மெட்டலோட உலோகத்தோட வினை புரிஞ்சா அது என்ன கேஸை ரிலீஸ் பண்ணுதுன்னு கேட்கலாம். சரி, ரெண்டாவது கொஸ்டின். ஒரு ஆசிட் ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணுது, காரத்தோட, இப்ப என்ன ப்ராடக்டை கொடுக்கிறது கேட்கலாம். அமிலம் காரங்களோட வினை புரிந்து கீழ்கண்ட எந்த விளைபொருட்களை வழங்குகிறது? ஓகே, குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட், ஒரு ஆசிட் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணி என்ன கெமிக்கல் கொடுக்கும்? மூணே தாங்க கொடுத்துருக்காங்க புக்ல. நீங்க எதை கேட்டாலும் இந்த மூணுக்குள்ள தான் கேட்பாங்க அவங்க கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப் டு உங்களுக்கு 10th வரைக்கும் தான் இருக்கு. இப்போ ஆசிட் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஒரு ஆசிட் பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது மேடம் என்ன சொன்னீங்க? வாட்டர் அண்ட் சால்ட் கிடைக்குமா? இப்போ இதை ஃபில் பண்ற முடியுமா உங்களால? என்ன ஆசிட், என்ன சால்ட், அது என்ன பேஸ்? அது இங்க பாருங்க, ஆசிட்ல ஃபர்ஸ்ட்ல கொடுக்குறாங்க H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட். இந்த சல்ஃபூரிக் ஆசிட்டோட ஒரு மெட்டல் கொடுக்குறாங்க, அதாவது ஜிங்க், துத்தநாகம். வெரி குட். இப்போ என்ன கிடைக்கும்? ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்கும், பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ புரியுதுங்களா? அவன் கொடுக்கும்போது கேஸ் தான் கேட்கிறாங்க. எந்த வாயுவை வெளியிடும்? ஆக்சிஜன், குளோரின், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். இப்போ ஹைட்ரஜன் வாயு தான் வெளியிடுது. அடுத்தது, ஒரு ஆசிட் பேஸோட ரியாக்ட் பண்ணுது. நான் ஆசிட் வந்து HCl கொடுக்குறேன், பேஸ் என்ன கொடுக்கலாம்? ஒரு காரத்தோட பேர் சொல்லுங்க. வெரி குட், ரொம்ப அழகா சொன்னீங்க. புக்லயும் அதமா கொடுத்துருக்காங்க. வெரி குட். சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன கிடைக்கும்? NaCl பிளஸ். வெரி குட், சூப்பர். எஸ். ஆனா கொஸ்டின் அழகா எடுக்கலாம் பாருங்க. திஸ் ரியாக்ஷன்ஸ் நவுன் அஸ் டேஷ். இந்த வினை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கீழே கொடுத்துருப்பாங்க ஈக்குவேஷன் அவனே கொடுத்துட்டு திஸ் ரியாக்ஷன்ஸ் நவுன் அஸ், இந்த வினை இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இந்த வினைக்கு என்ன பேர்? இந்த வினையின் பெயர் என்ன? Yes, simply நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. Acid reacted with base, it gives a product called as a salt as well as water molecules. This is known as, this reaction known as nothing but, very good, நடுநிலை யாக்கல் வினை. இதாங்க கொஸ்டின். முடிஞ்சு போச்சு பாருங்க. நியூட்ரலைஸ் ரியாக்ஷன், இங்கிலீஷ் என்னது? நியூட்ரலைஸ் ரியாக்ஷன். ஏன்னா அமிலத்தையும் காரத்தையும் ஒன்னா சேர்த்தா நியூட்ரல் பாயிண்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு pH கொடுத்தேன் பாத்தீங்களா? ஒரு என்ன கொடுத்துருக்கேன்? 14. 7 நியூட்ரல். இது அமிலம், இது காரம், இடைப்பட்ட பகுதி தான் நியூட்ரல். அப்ப அமிலமும் காரமும் வினை புரிந்தா எதை கொடுக்குது? உப்பை தருகிறது. சோ உப்பையும் நீரையும் கொடுக்கறது அந்த வினையோட பேர் என்னது? நடுநிலையாக்கல். அடுத்தது, வெரி குட் மேடம், இதை சொல்லுங்க பாப்போம். ஒரு அமிலம் ஒரு கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணி என்ன கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும்? என்ன கேஸ்? என்ன ரேட்? பரவாயில்ல சொல்லுங்க. ஆசிட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், கார்பனேட் வந்து சோடியம் கார்பனேட். என்ன கிடைக்கும்? என்ன கேஸ்? இப்போ என்ன கிடைக்குது? என்ன கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? இல்ல, சாக் பீஸ் மாத்திக்கலாமா சார்? வேற கலர் பரவாயில்லையா? தெரியுதா? இல்ல உங்களுக்கு அங்க தெரியுதான்னு பரவாயில்ல, சாக் பீஸ் மாத்திக்கிறோம். என்ன கிடைக்கும்? NaCl பிளஸ் CO2 பிளஸ் H2O மாலிகுல்ஸ். நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், தேவையில்ல. சோ இதுதான் பேலன்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்குது பாருங்க? கார்பன் டை ஆக்சைடு வாஸ் கேசஸ். இந்த வினைக்கு என்ன பேர் தெரியுங்களா? இந்த வினைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர், தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வினை. இந்த வினைதான், இதுதான் இந்த பாஃப் தீ எரிதல் ரியாக்ஷன். இந்த வினை தான் கொடுப்பாங்க புக்ல. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போன்று மாற்றுகின்ற வினை வந்து இந்த வினை தான். கெமிக்கல்ல ரொம்ப முக்கியமானது. சோ 3 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இதான் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்னு என்ன கொடுத்துருக்கேன்? அமிலங்கள் உலோகத்தோட வினை புரிந்து இந்த ப்ராடக்ட் கொடுக்குது. அமிலங்கள் காரங்களோட வினை புரிந்து, பேஸ்னா காரமா, காரத்தோட வினை புரிந்து உப்பு மற்றும் நீரை வெளியிடுகிறது. அமிலங்கள் கார்பனேட்டுடன் வினைபுரிந்து உப்பு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுகளை வெளியிடுகிறது. தான் ஆன்சர். இது தாண்டி எதுவுமே இருக்காதுங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க.
கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுகிறது. கார்பன் டை ஆக்சைடு. இது 3 தான். உலோகங்கள் இதுவா? இது வந்து ஜிங்க் சல்பேட், துத்தநாக சல்பேட். இது வந்து ஹைட்ரஜன் வாயு. இது வந்து பொருள் வந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகிறதுன்னு போடுது. துத்தநாக சல்பேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் வெளியிடுகிறது. துத்தநாக சல்பேட்டுகளையும் ஹைட்ரஜன் வாயுக்களையும் வெளியிடுகிறது. துத்தநாக சல்பேட் மற்றும் ஹைட்ரஜன் வாயு வெளியிடுதல். இது அமிலம், காரம், இவை இரண்டும் வினைபுரிந்து எதை கொடுக்கிறது? உப்பை மற்றும் நீரையும் வெளியிடுகிறது. அந்த உப்புக்கு பேரு உள்ள சோடியம் குளோரைடுமா? இந்த உப்போட பேரு சோடியம் குளோரைடு. சார் தண்ணீர் இது குடிக்கிறது ஹாட் வாட்டரா? சரி சரி சரி, ஊற்றி வச்சு லேட் அவுட். ஓகே, எழுதியாச்சா? இது எழுதியாச்சா? இது வந்து நான் அமிலங்களுடைய வருஷம் சொல்லுமா. இது வந்து பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்டுடன் அமிலங்கள் வினைபுரியும் போது உப்பையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் வெளியிடுகிறது. கார்பன் டை ஆக்சைடு வாயு. ஆமா, வெளியிடுதல் மேக்ஸிமம் கேட்பாங்க, ப்ராடக்ட் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கொஸ்டினா எடுத்துக்குவாங்க, இதை உங்களுக்கு பதிலா எடுத்துக்குவாங்க. ஆமா ஆமா, இந்த கிவ்ஸ்க்கு இண்டானுக்கு பதில், கிவ்ஸ்க்கு இண்டானுக்கு கொஸ்டின். வருஷம் மாமா கவனிங்க, இருங்க இருங்க இருங்க, பேசுறது கொஞ்சம் சொல்லுமா. எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம இந்த ஆசிட் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இதுல வேற ஒரு அமிலத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா கொடுக்கல, புக்ல இருக்கிறது தான் இது. உங்க புக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். நம்ம தேவைப்பட்ட எப்படி எடுத்துக்கலாம். உங்க புக்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். புக்கோட ரியாக்ஷன் தான் நான் எடுத்துக்கிறேன், தனியா போடல. இல்ல, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு அமிலமானது உலோகத்தோட வினை புரியுதுன்னு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டுமே கொடுத்துட்டு ஜூஸ் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க இதை கண்டுபிடிக்கணும். ஒரு தடவை பேர் கொடுப்பாங்க, இல்லைன்னா மாலிகுல் கொடுத்துருவாங்க. மாலிகுல் கொடுத்துட்டு கியூஸ்க்கு கீழே இருக்கும் ஆப்ஷன்ல ஏபிசில, அதை கரெக்டா எடுத்துக்கணும். இப்ப ஜிங்க் சல்பேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா காப்பர் சல்பேட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை தான் ரிலேட்டடா நீங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயுமே நீங்க ஒரு நைட்ரஜன் பிளஸ் ஒரு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா NH3 கிடைக்கும், அம்மோனியா. இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்ந்து அதை கிடைக்க போகுது. அப்ப நைட்ரஜனும் ஹைட்ரஜன் சேர்ந்தா ஒரு ப்ராடக்ட் மாறுது இல்லையா? அது போலதான் இந்த கான்செப்ட். இங்க இந்த சல்பூரிக் ஆசிட் ஜிங்கோட சேரும் போது ஜிங்க் சல்பேட்டா மாறும். அதை தான் நீங்க உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர அவங்க புதுசா தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதையும் புக்ல இருக்கிறத ஒன்னு பேர் கொடுக்கலாம். அதான் மேடம், கொஸ்டின் ரெண்டா கேட்பாங்க. ஒன்னு உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஃபார்மேட்ல இருக்கும், ரெண்டாவது பேர் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? பேர் கொடுத்துட்டு கேட்கலாம், இல்லைன்னா ஃபார்முலா கொடுத்துட்டு உங்களை கேட்கலாம். நீங்க கரெக்டா கவனிக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல ஒரு சின்னதா கவனம் சிதைவு ஏற்பட்டா கூட உங்களால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். உங்க புக்கோடைய ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். புக்கில் இருக்கிறதா கேட்க போறாங்க, தனியா கேட்க போறது கிடையாது. அதெல்லாம் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. அடுத்தது ஏமா இதுக்கா, இது தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போன்று மாற்றும் வினை. எஸ், சரி. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாச்சு. வகைகள் போடுங்க, வகைப்பாடு போடுங்க. அமிலங்களின் வகைப்பாடுகள் போடுங்க. அமிலங்களின் வகைப்பாடுகள். அமிலங்களுடைய வகைப்பாடுகளை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா ஏதாவது டைப் சொல்லுங்க பார்ப்போம். ஓ, அப்படி கூட இருக்கு. இன்னும் சிம்பிளா மாத்திக்கலாம்.
அமிலம். இதை பல வகையில பிரிக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச சில வகைகள் இது பிரிச்சிடும். ஒன் இஸ் ஆர்கானிக் ஆசிட். வெரி குட். கனிம அமிலம். இன்ஆர்கானிக். அது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க தான் தமிழ் மீடியம் எழுதுறேன். தமிழ் கொஞ்சம் முன்னப்பின்னு தான் இருக்கும், பார்த்துக்கோ. சரி, சி ஆர்கானிக் பாருங்க, ஆசிட் வந்து ரெண்டா பிரிச்சிட்டோம். நீ வாட் எவர் கெமிக்கல்ஸ், the chemical can be separated in two types according to the chemical nature. பொருள்களுடைய இயல்புகளின் அடிப்படையில் தான் பிரிப்பாங்க. முதல்ல ஒரு ரசாயன பொருளை ரெண்டா தான் பிரிப்பாங்க. அதுல ஒன்னு ஆர்கானிக்னு பிரிப்பாங்க, இன்னொன்னு இன்ஆர்கானிக் பிரிப்பாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், அலிபோட்டிக், அரோமேட்டிக் நிறைய டைப்ஸ் இருக்கும் கெமிக்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஸோ இங்க ஆசிட்ல ஆர்கானிக் ஆசிட் கொடுத்துருக்கேன், அந்த பக்கம் இன்ஆர்கானிக் ஆசிட் கொடுத்துருக்கேன். ஆர்கானிக் ஆசிட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். உயிருள்ள உயிருள்ள பொருட்கள் இருந்து பெறப்படுகிறது தமிழமா? சரி, எடுத்துக்கலாம். வெரி குட், சூப்பர் தான். கைண்ட் ஆஃப் ஆசிட் டேக்கன் ஃப்ரம் நேச்சுரல் ப்ராடக்ட். இயல்பு, இயற்கையா கிடைக்கிற பொருட்கள். அது உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் இயற்கை தான். ரைட். வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஆக்சுவலி மெயின் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, சொல்லலாம் நீங்க. சரி, இது என்னன்னு சொல்லுவீங்க? தாவரங்களா தனிமங்களா? தனிமங்கள்ல இருந்து எடுக்கலாம், அதாவது கனிமங்கள்ல இருந்து எடுக்கலாம். வேற ஓ, நீங்க இன்னும் அந்த பழைய காலத்திலே இருக்கிறீங்கம்மா. கொஸ்டின்லாம் நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்கம்மா, புதுசா. இங்க கவனிங்க. ரைட். இந்த ஆர்கானிக் ஆசிட் நீங்க சொல்ற மாதிரி தாவரங்கள்லயும் விலங்குகளிலையும் பெறலாம், எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த கனிம அமிலங்களை தாதுக்கள் இருந்து பெற முடியும் அல்லது பாறைகளில் இருந்து பெற முடியும், புக்ல கொடுத்துருக்கான், மாற்று கருத்து இல்லை. So the kind of acid taken from ores as well as rock, இது ரெண்டுலயுமே பெறலாம். So this kind of the acid taken from a natural product called as a plant as well as animals, ரெண்டுலயுமே பெறலாம். But what is the main difference between organic and inorganic acids? இந்த ரெண்டு அமிலங்களுக்குள்ள வேறுபாடுகள் என்ன? They simply called as the presence of carbon molecules here, absence of the carbon molecules. கார்பன் இல்லைன்னா அது இன்ஆர்கானிக், கார்பன் மாலிகுல் இருந்தா அது ஆர்கானிக். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். அப்புறம் நம்ம எங்க இருக்கிறோன்றதுலாம் ரெண்டாவது விஷயம், புரியுதுங்களா? கார்பன் மூலக்கூறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? கரிமம். கார்பனுக்கு தான் சார் கரிமம் சொல்லுவாங்க. ஆர்கானிக் அப்படின்னா the presence of carbon molecules, புரியுதுங்களா? சரி, அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஆசிடோட பேர் சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். தாவரங்கள்ல எடுக்கிற ஒரு ஆசிட் சொல்லுங்க, விலங்குகளுக்கு எடுக்கிற ஒரு ஆசிட் சொல்லுங்க பாப்போம். பொதுவா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். எல்லாம் அமைதியாயிட்டீங்க. இல்லையே, நான் கேட்கறது ஆசிட் கேட்கிறேன், நீங்க சொல்றது கேஸ் சொல்றீங்க. அமிலம் சொல்லுங்க, தாவரங்கள்ல இருந்து எடுக்கிற ஒரு அமிலம். ஆயில்ஸ், எண்ணெய், சீடு. எண்ணெய் எவ்வளவு எண்ணெய் இருக்கு? சன்ஃபிளவர் ஆயில், சாஃப்ட்வேர் எல்லாமே அதுல தாங்க இருக்கும். ஆனா அதுல இருக்கிற ஆசிட் சொல்லணும் நீங்க. இப்ப கிரவுண்ட் நட் சொல்றீங்க, அதுல என்ன அமிலம்? கொழுப்பு அமிலம் தான். ஏதாவது ஒரு அமிலம் சொல்லுங்க. நிறைய அமிலம் இருக்குமா? ஏதாச்சும் ஒரு அமிலம் சொல்லுங்க. ஆசிட் பேர் சொல்லுங்க. சிட்ரிக் அமிலம். ஓகேமா, ஓகேமா. சரி, நான் எடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு அமிலம் சொல்லுங்களேன். அனிமல்ல இருந்து எடுக்கிற ஒரு ஆசிட் சொல்லுங்க. கொழுப்பு தான். யாருக்கு? பொதுவாகவே இருக்குமா? எல்லாத்துக்குமே இருக்கும். இது சொல்லுங்க. We are extracted so many acids from the animals including human being. தெரியுமா? இல்ல ஏதாச்சும் ஒரு அமிலங்கள் ஒரு பேர். லாக்டிக் ஆசிட். வெரி குட். சரி, ஓகேமா, சூப்பர். பால்ல இருந்து எடுக்கிறாங்கல்லம்மா. சரி, அது அனிமல் தானே. ஓகே, எப்படி ஆன்சர் வருது பாத்தீங்களா? யோசிக்கணும் கொஞ்சமா. இப்போ ஆர்கானிக்ல சொல்லுங்க போக. இன்ஆர்கானிக்ல HCl, H2SO4,
HNO3. Okay, they are blanks to inorganic category because of absence of the carbon molecules. Carbon இருக்காது இதுல. சரிங்களா? Right. This is the first classification of the acid. It's classified in two types according to the nature, organic and inorganic. The examples நம்ம கொடுத்துட்டோம் பாருங்க. Organic acid னா என்ன? Inorganic acid னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னும் ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கு. நீங்க கவனிச்சுட்டு எதுனால நீங்க ஒரு ஃபாஸ்ட் கொடுக்குறீங்க, ஆனா ஃபாஸ்ட் இருக்கணும், சூப்பர் ஃபாஸ்டாகவும் இருக்கணும். பட் கான்செப்ட் தெரியாம நீங்க எழுத முடியாது, அவசர அவசரம் எழுதக்கூடாது. நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? இன்னும் ரெண்டு கிளாசிபிகேஷன் நான் போட போறேன். எழுதிட்டு ஒவ்வொன்றா பார்த்து எதுனா மனசுல நிற்குங்க, வேற ஒன்றும் இல்லை. சயின்ஸு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் படிக்கல, ஒரு 14 வருஷம் காலேஜ் படித்தேன், வேற ஒன்றும் இல்லை. Yes, I got 6 degrees, everything as a regular mode. BSc, BEd, MSc, MAd, MPhil, PhD. As a doctorate, எல்லாமே ரெகுலர் தான் படித்தேன். பட் என்ன சொல்லுது அறிவியல்னா, we need observation. அப்சர்வேஷன் இல்லாமல் சயின்ஸை நம்ம பண்ண முடியாது. நான் நீங்க டாக்டரேட் படிச்சிருக்கிறேன்னா அதுக்கு சயின்ஸ்ல இவ்வளவு காலங்கள் நான் பயணிச்சிருப்பேன் இல்லையா, அவங்க எங்க சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னா அப்சர்வேஷன். அது இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, மறந்துடும், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணா 2 கிளாசிபிகேஷன் நான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க அழகா எழுதிக்கலாம் நோட்ல. சரியா? இப்போ 1 கொடுத்துருக்கேன். ரெண்டாவது என்னன்னு பாருங்க. அமிலம். இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வலிமை மிகுந்த அமிலம். வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. எப்படின்னு தெரியல, நாங்களும் டீச்சர் தான் சார். வலிமை குறைந்த அமிலம். எஸ், த ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் இல்லையா? இதை ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்றோம், இதை வீக் ஆசிட் சொல்றோம். நம்ம ஏன் அப்படி சொல்றோம்? why we are calling like this? what is the reason for strong acid? ஒரு வலிமை மிகுந்த அமிலம் என்பதன் பொருள் என்ன? இப்ப நான் வலிமை மிகுந்துன்னு சொல்லணும்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்களே. இப்ப வலிமை மிகுந்த அமிலம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஓ சரி, அது வேற. கெமிக்கல் ரியாக்ஷன்ல நிறைய டைப் இருக்கும். வேகமான வினை, மிதுவான வினை, மிதமான வினை, அது வேற. கெமிக்கல் ரியாக்ஷனோட லெவல் இது. நான் கேட்கறது வலிமை மிகுந்த அமிலம் என்பதற்கான பொருள் என்ன? வாட் இஸ் மீன் பை த ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்? வாட் ஆர் த ரீசன்? based on the concentration. எந்த based on the concentration அது? because there is so many concentration, medium concentration, molecule concentration, நிறைய concentration இருக்கு. நீங்க எந்த concentration சொல்ல வரீங்க? மூலக்கூறு சொல்லுங்க. மூலக்கூறு நீங்க நெருக்கமா வந்துட்டீங்க மேடம். பதிலுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கொடுத்துடலாம். ஆனா சொல்ல தெரியல, அதுதான் பதில். சரி, மாத்திக்கலாமா? கொஞ்சம் ஆல்டர் பண்ணிடலாம். வீரியம் மிகுந்த அல்லது வலிமை மிகுந்த அமிலம் என்பது யாதெனில், ஒரு அமிலம் நீரிலோ பிற கரைப்பான்களிலோ முழுவதுமாக கரையுமானால், அல்லது முழுவதுமாக வினைபுரியுமானால், அல்லது முழுவதுமாக அயனி உருமானால் அது வலிமை மிகுந்தது. The acid which are involves the dissolution of the water or any other solvent is a completely dissolution. The completely ionization. இதுதான் வலிமை மிகுந்தது. ஒரு வேலையை முழுவதுமா யார் செஞ்சு முடிக்கிறானோ அவன் தான் வலிமையானவன். பட் இது என்ன தெரியுங்களா? பார்ஷியலி டிசால்வேஷன். பகுதி அளவு கரையும், பகுதி அளவு வினை புரியும், பகுதி அளவு என்ன பண்ணும்? அயனியுறும். சோ இதுதான் அதுக்கான பதில். இப்ப தெரியுதுங்களா? கம்ப்ளீட்லி அயனைசேஷன், முழுவதுமாக அயனி உருமானால் அது வலிமை மிகுந்தது. இப்ப நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா, முழுவதும் அயனியுறுதல், முழுவதும் என்ன பண்ணும்? வெரி குட். கரைதல், முழுவதும் என்ன பண்ணும்? வினை புரிதல். சோ இது என்ன கொடுக்காங்க? வெரி குட், அதே தாங்க. பகுதி அளவு அயனியுறுதல், அவ்வளவுதான். பகுதி அளவு கரைதல். அப்படின்னா நாம எக்ஸாம்பிள் போட்டு அதை நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணி ஆகணும். எப்படி அதை முழுசா கரையுது நம்ம கேட்பாங்க கொஸ்டின்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி கேட்பாங்கன்னா, இதெல்லாம் அவனே கொடுத்துட்டு எந்த அமிலன்னு கேட்பான். நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். HCl கொடுக்கலாம், H2SO4 கொடுக்கலாம். இப்ப இது ஈக்குவேஷனுக்குள்ள கொண்டு போலாமா? எப்படி இது முழுவதுமாக அயனி வருதுன்னு பார்க்கலாமா? அங்க பாருங்க, H பிளஸ் ஆகும்,
புரியுதா? கம்ப்ளீட்டா பிரிஞ்சிச்சு பாருங்க. அப்ப இங்க கொண்டு போங்க, என்ன கிடைக்கும்? பிளஸ் ஆகும். வெரி குட். பிரிஞ்சிச்சா? அப்போ பகுதி அளவு அயனி உருகின்ற வலிமை குறைந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு எது? சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு எடுத்துக்காட்டு. ஏமா சொல்ல மாட்டேன்றீங்க? அப்புறம் வேற, இது அசிட்டிக் அமிலம், இது ஃபார்மிக் அமிலம். இந்த ரியாக்ஷனை பார்த்துலாமா? நீங்க பாருங்க, CH3COO மைனஸ் பிளஸ் H. இதுல பாருங்க சரியா இல்ல பாருங்க, சமமாக பிரிக்க அடையில பாருங்க. புரியுதுங்களா? இப்படிதான் இந்த ஈக்குவேஷன் இப்படிதான் போகும். சோ இங்க போகும்போது மைனஸ், அதுக்கப்புறம் பிளஸ். ஏன்னா எல்லா கரைசலையுமே ஹைட்ரஜன் அயனிகள் இருந்தாக வேண்டும், அப்பதான் அது அமிலம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அமிலம் என்ன பண்ணிருக்கணும்? H+ அயனிகளாக இருக்கணும். சோ இந்த கான்சன்ட்ரேஷன்ல வித்தியாசம் தெரியுதா? இது ஆர்கானிக் ஆசிட், இது இன்ஆர்கானிக் ஆசிட். அப்ப வலிமை மிகுந்த அமிலம், வலிமை குறைந்த அமிலம், ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? முழுவதுமாக வினை புரிந்தால் அயனி உருமானால், முழுவதுமாக கரைந்தால் அது இட்ஸ் a completely dissolution. But here partially dissolution in the solvent. இல்லையா? சால்வெண்ட், whatever solvent, நிறைய சால்வெண்ட் இருக்கு. நீர் ஒரு சால்வெண்ட் தான், கரைப்பான், as a universal solvent ன்னு சொல்லுவாங்க. வேற என்னென்ன கரைப்பான் இருக்கு? பென்சாயிக் அமிலம். என்ன கரைப்பான் அது? பென்சாயிக் அமிலம் கரைப்பான் தான். எத்தனால், மெத்தனால் இதெல்லாம் ஓகே தான். இது என்ன கரைப்பான் அது? பென்சாயிக் அமிலம் தான். வெரி குட். எதனுடைய என்ன கரைப்பான்னு சொல்லுவாங்க பென்சாயிக் அமிலத்தை? ஆர்கானிக் சால்வெண்ட், கரிம கரைப்பான்கள் சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்கானிக் சால்வெண்ட். வெரி குட். இப்ப இது எழுதிக்கலாமா? இப்ப ரெண்டு இதையும் அதையும் எழுதுவாங்க. இன்னொரு கிளாசிபிகேஷன் இருக்கு, நான் முடிச்சிடலாம். இது ரெண்டையும் பார்த்து எழுதுங்க. க்ளோஸ் வைக்கலாம். சொல்லுங்க. இல்லை 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 அப்படி இல்லை. PHCl இருக்குல்லம்மா, இது டைரெக்டாகவே ஹெச் இங்கே போயிடுது, சிஎல் இங்கே ரெண்டும் சமமாக பிரியுது இல்லை, அப்போ முழுசாக கரைஞ்சிச்சுன்னு அர்த்தம் இது. சரிங்களா? இங்கே அப்படி இல்லை, CH3 COH இத்தனை பாண்டு சேர்ந்தது ஒரு பாட்டு, ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தனியாக இருக்கு பாருங்க. இது சமமாக பிரியல பாருங்க. சமமாக பிரிக்கணும், இந்த CH தனியாக பிரிச்சுக்கணும், OH சமமாக பிரிக்கணும், இது ரெண்டா பிரிக்கணும். ஆனால் இது அப்படி இது வரைக்கும் பிரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, இது தனியா பிரிஞ்சிருக்கணும். ஆனா அங்க அப்படி பிரியல, இது வரைக்கும் போயிட்டு பிரிஞ்சிருக்கு. அப்போ முழுசா பிரியலன்னு அர்த்தம், கொஞ்சமா தான் பிரிஞ்சிருக்கு. இதை நான் ஆயிடுச்சுலாம்ல? ஓகே.
கவனிங்க. மூணாவதா அமிலங்களை ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்குறாங்க. இது நிறைய கொண்டுட்டு போகலாம். இது கேட்டிருக்காங்கம்மா டெட்டில் பேப்பர் 2 கொஸ்டின்மா. இது இப்ப இங்க பாருங்க, பேஸ்ட் ஆன் த ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் சொல்லுவாங்க. அதாவது ஹைட்ரஜன் மூலக்கூறுகளின் அடிப்படையில் இதை பிரிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு இருக்கு, 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு இருக்கு, 3 ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் இருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? இப்போ ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு உள்ள அமிலம் எது? It has only one hydrogen molecules. Very good, right மா, HCl இல்லையா? 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு உள்ள அமிலம் எது? வெரி குட் இல்லையா? இப்ப சொல்லுங்க. இல்ல, 3 ஹைட்ரஜன் இருக்கணும். இங்க 3 ஹைட்ரஜன் வரணுமா? H அது எதுல வரும்? இங்க பாருங்க, H3O இது நீர்ல தானே வரும். ஆனா இது ஆசிட்ல வராது. நமக்கு ஆசிட் தானே வரணும். இங்க 3 ஹைட்ரஜன் உள்ள ஒரு ஆசிட் சொல்லுங்க ஏதாச்சும். அப்ப நம்ம இங்க இருந்து வரலாம், கண்டுபிடிக்கலாம். ஒரு ரூட் தரேன், அது என்ன கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னா ஒரு காரத்துவ அமிலம். இப்ப ஒருமே வார்த்தை வருதா? இது இது காரத்துவ அமிலம். அப்ப இது 3 அல்லது முக்காரத்துவ அமிலம். காரத்துவ அமிலம். இது ஆங்கிலத்துல மோனோ பேசிக் ஆசிட், டை பேசிக் ஆசிட், ட்ரை பேசிக் ஆசிட் சொல்லுவாங்க. இப்ப இதுதான் சார் அவங்க கண்டுபிடிக்க சொல்றான். இதை ரெண்டும் நீங்க எளிமையா எழுதிருங்க தெரியும். அதுதான் அவங்க கேட்டாங்க அந்த கொஸ்டின்ஸ். அதுதான் ஒரு காரத்துவ அமிலம், முக்காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு. நான் வேணா 2 சாய்ஸ் தரேன், ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பாக்குமா? ரைட். முதல்ல இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். எது மேடம்? பாஸ்பாரிக் H3 பாஸ்பாரிக்கா? சரி, H3PO3. நீங்க H3PO4 பாஸ்பாரிக்னு தெரிஞ்சிருந்தா H3PO3 என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமே. அது பாஸ்பாரிக்கா ஆர்த்ரோ பாஸ்பாரிக்கா மேடம்? இது ரைட் தான். பாஸ்பாரிக்கா ஆர்த்ரோ பாஸ்பாரிக்கா? ஏன்னா கெமிஸ்ட்ரி இந்த பார்ட் எங்க வருதுன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பி தொகுதி தனிமங்கள்ல பாஸ்பரஸ், பாஸ்பர் டை ஆக்சைடு, பென்டாக்சைடு, பாஸ்பர் ட்ரைக்ளோரேட், பென்டாக்ளோரேட், பாஸ்பரஸ், பாஸ்பாரிக், பைரோபாஸ்பாரிக், மெட்டாபாஸ்பாரிக் அண்ட் பாஸ்பேட். இவ்வளவுதான் அந்த பாடத்துல இருக்கும். நீ எந்த பாடத்துல பி பிளாக் படிச்சாலும் இவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க. மேடம் சொல்றது H3PO4 டெஃபினட்டா ஆன்சர் ரைட். பாஸ்பாரிக் அமிலம் தான் மேடம். ஆர்த்தோ பாஸ்பாரிக்னா அதே தான் மேடம். சும்மா ரெண்டுக்கு ஒரே பேர் தான். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணவே கேட்டேன். அது ஆர்த்ரோ பாஸ்பாரிக்னாலும் பாஸ்பாரிக்னாலும் ஒரே பேர் தான். புக்ல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பாஸ்பாரிக் கொடுத்து பிராக்கெட்ல ஆர்த்தோ பாஸ்பாரிக் கொடுத்துருப்பாங்க. மெட்டாபாஸ்பாரிக் தனியா இருக்கும். HPO7 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மெட்டாபாஸ்பாரிக். ஸ்பைரோபாஸ்பாரிக்னு இருக்கும். H2PO4 11 கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பாஸ்பாரிக். அப்ப இது என்ன மேட்டர்னா இது பாஸ்பரஸ். ஆனால் இந்த பாஸ்பரஸ் இருகாரத்துவ அமிலம் சார். இது இருகாரத்துவம். இதுதான் ரைட் ஆன்சர். பாஸ்பாரிக் இது ரைட் ஆன்சர். முக்காரத்துவ அமிலம் இதுதான். நீங்க ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்க. 9th புக்ல இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ஸ் புக்லயே இருக்கு. அப்புறம் 12th இருக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ். அதனால வந்து 9th புக்ல ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கலாம். இருகாரத்துவ அமிலம்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா H2 2 ஹைட்ரஜன் சொன்னாருன்னு கேட்பீங்க. பட் பாஸ்பரஸ் பிலாங்ஸ் டு பை 2 இருகாரத்துவத்தை சார்ந்தது தான். சோ இதுதான் முக்காரத்துவத்தை சார்ந்த 3 காரத்துவ அமிலம் சொல்லுவாங்க, ட்ரை பேசிக் ஆசிட். சோ நினைவு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் அதுக்கான ஆன்சர். H3PO3 பாஸ்பரஸ் அமிலம். பாஸ்பரஸ் அமிலம் ஒரு இருகாரத்துவ அமிலம். பாஸ்பாரிக் அமிலம் முக்காரத்துவ அமிலம் சொல்றாங்க, நோட் பண்ணிக்கோ.
அமிலங்களை பத்தி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அமிலங்களுடைய ஆய்வக பெயர்கள் கேட்கிறாங்க சார். சில அமிலங்களுக்கு சில பெயர்கள் உண்டு லெபார்டரியில, அந்த பேர் கேட்கிறாங்க. இப்ப ஆயிடுச்சு இல்லாம இதை டாபிக் போடுங்க, இதை எழுதிட்டு அமிலங்களின் ஆய்வக பெயர்கள் போடுங்க. ஆசிட் அண்ட் தேர் லெபார்டரி நேம். அமிலங்கள் மற்றும் அவற்றின் ஆய்வக பெயர்கள். சிம்பிளி பேப்பர் 1க்கான கொஸ்டின் இது. யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சோ இதுல யாரெல்லாம் பேப்பர் 1? ஐ வாண்ட் நோ கிளியர்லி. 1 2 3 4. ஓகே, உங்களுக்கான கேள்விதான் இது. விச் ஆசிட் called as king of chemicals? பேப்பர் 1க்கான கேள்வி இது. No paper 2 interpretation. Only question for paper 1. Who have willings? Raise your hands. இது பேப்பர் மேடம் ஒரு நிமிஷம், நீங்க கொலாப்ஸ் வேணாம். பேப்பர் 1க்காரங்க கட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கான கேள்விதான் மேடம் இது. கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதி பொருள்களின் அரசன் யார்? நீங்க பேப்பர் 1 எழுதிங்களா மேடம்? நான் என்ன கேட்டு நீங்க சொல்றீங்க? சரி, இதுதான் கொஸ்டின். ரைட் ஆன்சர் தான், சொன்னது ரைட் தான். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். நான் ஏன் கேட்கறேன்னா பேப்பர் 1க்கு இப்படி கேள்வி கேட்பாங்க. பேப்பர் 2க்கு என்ன கொஸ்டின் கேளுங்க, the other name of king of chemicals. இப்ப சொல்லுங்க பேப்பர் 2. அது தமிழ்லயும் அதே தான். ராஜதிரவம் தான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன். அது தமிழ்ல என்ன பேர் இருக்கு? இன்னொரு பெயர் என்ன? நோ இல்ல, அதெல்லாம் வேற வேற பேர். இங்கிலீஷ்ல சல்பூரிக் அமிலம், தமிழ்ல கந்தக அமிலம். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் இங்கிலீஷ், தமிழ்ல ராஜதிரவம், அது வேற கதை. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அதுதான் கொஸ்டின் வெரைட்டி கொடுக்கலாம். பேப்பர் 1க்கு ஒரு மாதிரி இருக்கும் பேப்பர், அது கொஸ்டின். பேப்பர் 2க்கு கேட்கிறாங்க. இருங்க ஒன்னும் அவசரப்படாதீங்க, இருங்க. ரைட் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம் அதை. அமிலங்களின் சாதாரண பெயர். மகவனி, அமிலங்களுடைய சாதாரண பெயர், the common name of the acid. இரண்டாவது molecule formula, மூலக்கூறு வாய்ப்பாடு. மூணாவது ஆய்வக பெயர். நான் 3 ஆசிட் கொடுக்குறேன் மேடம். 3 ஆசிட் கொடுக்குறேன். 1 HCl, H2SO4, HNO3. இதை ரெண்டு இந்த சைட்ல ஃபில் பண்ண முடியுமா உங்களால? எந்த பக்கமாவது ஒரு பக்கம் ஃபில் பண்ணலாமா? HCl என்னன்னு சொல்றோம்? வெரி குட். ஹைட்ரோ குளோரிக் அமிலம். இது ஓகே, கந்தக அமிலம். இதுக்கு நைட்ரிக் அமிலம். சரிம்மா, இப்போ ஆய்வக பேரை ட்ரை பண்ணுங்க. மியூரியாட்டிக் அமிலம், அக்வாபோர்டிங். இதுதான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். இதுக்கு இன்னொரு பேரு எண்ணெய் விட்ரியால். ப்ளூ விட்ரியால் ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயில் துத்தம். இது ஆயில் விட்ரியால், அதாவது எண்ணெய் விட்ரியால். பேரே தான் ஆயில் விட்ரியால், இல்லைன்னா ராஜ திரவகம். இதுக்கு பேரே தான். சரிங்களா? இது மியூரியாட்டிக் அமிலம். இது அக்வாபோர்டிங். சோ இதை எழுதிக்கோங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பியூரிக் அமிலம் கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட ஆய்வக பெயர் மியூரியாட்டிக் அமிலம். 2 எண்ணெய் விட்ரியால், பி.
விட்ரியால், விட்ரியால். 3 அக்வா போர்டிங், போர்டிங், அக்வா போர்டிங்மா, அக்வா. அந்த அக்வா போர்டிங் அந்த மேல கொடுத்துக்கலாமா, எண்ணெய் விட்ரியால், அதுக்கு தான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருள்களின் அரசன் சொல்றது சல்பூரிக் அமிலம் தான். அத முன்ன ராஜ திரவகன் கொடுத்துதான் அந்த முன்ன வேதிப்பொருளின் அரசன் கொடுத்துதான் இருந்தாங்க, அதை நீக்கிட்டு தான் இதை கொடுத்துருக்காங்க. அதனால அங்க எழுதிக்கணும் எண்ணெய் விட்ரியால் பிராக்கெட்ல என்னன்னு எழுதணும், ராஜ திரவகம். வெரி குட், வெரி குட். ராஜ திரவகம்னு போடாதீங்க, வேதிப்பொருள்களின் அரசன் போடுங்க. ராஜ திரவகம்னா வேற காம்பினேஷன் அது. வேதிப்பொருள்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதெல்லாம் இங்க போட்டுச்சு மேடம், அது இங்க போட்டுக்கலான்ற பிராக்கெட்ல குத்துக்கலான்ற. பேப்பர் 1க்கு கேட்டா வேதிப்பொருட்களின் அரசன் கேட்பாங்க, பேப்பர் 2 கேட்டா விட்ரியால்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லுவாரு. சோ 2 கேள்வி உள்ளடக்கப்பட்டிருக்குது, அது ரெண்டுமே இருக்குமா? ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களாமா? எதுக்கு? இதான் எண்ணெய் விட்ரியால், அது வந்து காப்பர் சல்பேட்டுக்கு. விட்ரியால்மா, விட்ரியால்ஸ். சரி, இதை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ஆஃப் பேஜ் இல்லைன்னா ஃபுல் பேஜ் ஒரு 15 ஆசிட் பேர் எழுத போறோம். அதனுடைய சோர்ஸ், மூலக்கூறு, அந்த பொருள்கள் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. டாபிக் போடுங்க, அமிலங்களும் அதன் மூலப்பொருட்களும் ஒரு டாபிக் கொடுங்க. ஆசிட் அண்ட் தேர் சோர்ஸ். 15 ஆசிட் எழுதணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கான்னு பாடுங்க, இல்லைன்னா ஒரு நியூ பேஜ்ல போடுங்க. ஆஃப் பேஜுக்கு மேல இருந்தா எழுதிக்கலாம், இல்லைன்னா புதுசா ஒரு பேஜை கிரியேட் பண்ணுங்க. அமிலங்களும் அதன் மூலப்பொருட்களும், அமிலங்களும் அதன் மூலப்பொருட்களும். இதை ஆயிடுச்சுலாங்களா? சரி, அமிலங்களும் அதனுடைய மூலப்பொருட்களும், ஆசிட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச அமிலங்களோட பேர் சொல்லுங்களா பாப்போம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 15 அமிலம் சொல்லுங்க பாப்போம். இந்த கோரஸ் தான் மேடம் கூடாதுன்றது. இந்த கோரஸ் இருந்தா நாமளும் படிக்க மாட்டோம், படிக்க முடியாது மத்தவங்க. இங்க சோலாவா யாராவது சொல்லுங்க, தண்ணி குடிக்கும் அது வரைக்கும் சொல்லுங்க. அசட்டிக் அமிலம் இல்ல மேடம், அசிட்டிக் அமிலம். பேரே மாத்திரை போல இருக்கு. அடுத்தது சரி, யாரோ ஒருத்தங்க சொல்லுங்களேன். இருமா சொல்லுங்க. அடுத்த டைம் இந்த மேட் தான் சொல்ல போறேன். நீங்க ஏன் அங்க சொல்றீங்க, அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்க. 5 சொல்லிட்டீங்களா உங்க பங்குக்கு? இன்னும் வந்து பார்ப்போம். அவங்க மேஜர் சயின்ஸ். அப்புறம் பரவாயில்ல பரவாயில்ல. அதே அமிலத்தை இல்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே ரிப்பீட் பண்ணா நான் என்ன பண்றது? சரி, எழுதலாமா? எழுதுங்க. அந்த கோடை 2ஆ போட்டுருங்க, பிரிச்சிருங்க. ஒரு 15 ஆசிட் வர மாதிரி. வெரி குட். முதல்ல அமிலங்களோட பெயர்கள்லாம் எழுதிடலாம். நம்பர் 1 மாலிக் அமிலம். மாலிக்
மாலிக் மாலிக் அமிலம். 2 லாக்டிக் அமிலம் லாக்டிக். டாடாரிக் அமிலம் டாடாரிக் 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 அமிலமா டாடாரிக். நெக்ஸ்ட் சிட்ரிக் அமிலம் சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக். அடுத்தது கோலிக் அமிலம் கோலிக் கோலிக். விராட் கோலி கேள்விப்பட்டீங்களா? கோலிக் கோலிக் கோழிக் அமிலம் இல்ல கோழி கோழி, அதனால தான் விராட் கோலி. ஓகே. அடுத்தது பியூட்ரிக் அமிலம் பியூட்ரிக் பியூட்டின்னு சொல்றோம்ல அது மாதிரி பியூட்ரிக். ஓகே பியூட்ரிக் போட்டீங்களா? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக். அமினோ அமிலம் அமினோ அமிலம் அமினோ அமிலம் அமினோ ஆசிட். நியூக்ளிக் அமிலம் நியூக்ளிக், அது பிராக்கெட்ல உட்கரு அமிலம்னு கூட போடுவாங்க. உட்கரு அமிலம் இல்ல நியூக்ளிக் அமிலம், ரெண்டு ஒண்ணுதான். உட்கரு உட்கரு அமிலம் உட்கரு அமிலம் நியூக்ளிக் அமிலம் போட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஃபார்மிக் அமிலம் ஃபார்மிக் ஃபார்மிக் அமிலம் போட்டீங்களா? ஃபார்மிக் அமிலம். யூரிக் அமிலம் யூரிக் அமிலம். அஸ்கார்பிக் அமிலம் அஸ்கார்பிக் அஸ்கார்பிக். நானே ஒரு தமிழ் தத்து குத்தலுமா என்னைக்கிட்டே ஸ்பெல்லிங் எதிர்பார்க்குறீங்களே. அஸ்கார்பிக் அமிலம் சரி ஓகே. அஸ்கார்பிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் ஆக்சாலிக் 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 அமிலம் போட்டீங்களா? எத்தனை வந்திருக்கு? 13. இன்னும் 2 போடலாம். ஃபார்மிக் கொடுத்தாச்சு இல்லையா? ஆக்சாலிக் கொடுத்தாச்சு. டானிக் அமிலம் டானிக் டானிக். ஆமா அது வெரி குட். அதேதாம்மா டானிக், பேரே டானிக் தான். டானிக் அமிலம் ஓகேங்களா? டானிக் அமிலம் ஓகே. கோலிக் அமிலம். இன்னும் ஒண்ணு எழுதலாம், என்ன புக்கில் இருக்கிறத ஆசிட் எழுதணும். டானிக் யூரிக். மேடம் இது இந்த ஆசிட் எல்லா புக்லையும் கலெக்ட் பண்ணிட்டேன். 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லா ஆசிட்டையும் எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால ஒரு புக்ல நீங்க போய் தேட முடியாது. ஒவ்வொரு புக்லையும் தேடினாதான் இதெல்லாம் கிடைக்கும். சரியா? ரைட்டு. ஸ்டீரிக் ஸ்டாரிக் கொடுத்தாச்சு. கோலிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் டானிக் பியூட்ரிக். அதெல்லாம் இல்லம்மா. அதாவது ப்ராடக்ட்ல கொடுக்குறாங்க, அதை மட்டும் தான் நம்ம எழுதுறோம். கார்பானிக் அமிலம் கார்பானிக் கார்பானிக். சரிங்க சார். இல்லம்மா சொல்றேன், என் கடமை நான் சொல்லித்தானே ஆகணும். ஓகே. இதுக்கான சோர்ஸ் எழுதலாமா பாருங்க. கோடு போட்டுட்டீங்களா? ஓகே. இத 15க்கும் இண்டிவிஜுவல் கோடு போடுங்க. நீங்க நேரா சும்மா ஒரு ஐஃபன் போட்டு தப்பா மாத்தி எழுதக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோடு போடுங்க. ஆமா ஆமா, நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன வேலை வாங்குறீங்க அதே மாதிரிதான் இதுவும். போடுங்க போடுங்க, சண்டை போட்டுக்காதுங்க. போடுங்க போடுங்க, சீக்கிரம் போடுங்க. போடலாம். எப்பயுமே மேடம் கிளாஸ் ரூம்ல நீங்களாம் டீச்சர் தானே, வாய்ஸ் இருக்கலாம் மேடம், நாய்ஸ் இருக்க கூடாது. நீங்க கொடுக்கறது வாய்ஸா இருந்தா பரவாயில்ல, நாய்ஸா இருக்கு சம்டைம்ஸ். வாய்ஸ் கம்மி பண்ணுங்க, நாய்ஸ் தானா நின்று போயிடும். இந்த 15 ஆசிட் கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்க, மேட்ச் பண்ணுங்க பார்க்கும். மாலிக் ஆப்பிள் எழுதிக்கோ. ரைட்டு.
தயிரா, பாலா, மோரா? அப்படிதான் மேடம் இப்ப மாத்திட்டான். நீங்களாம் பழைய காலத்து புக்கு கதையை சொல்றீங்க, அவன் மாத்திட்டான், கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் கொண்டு வந்துட்டான். சரி, மாலிக் அமிலம், ஆப்பிள். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒண்ணு பரவாயில்ல, சந்தோஷம். வேற எதுமா கண்டுபிடிச்சிருக்கீங்க? அதுக்கு வந்து இந்த பால், தயிர் எல்லாம் போட தேவையில்ல, ஒரே பொருள் தான், பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட். ஸோ எல்லாத்துலயுமே இருக்கிறதுனால பால் பொருட்கள். ஆமா ஆமா, லாக்டிக் அமிலம். அவங்க கேட்கிற கேள்வியில ஒரு பதில் இருக்கு. ஒரு அமிலத்து ஒரு பழத்திலயோ ஒரு காய்கறிலயோ ஒரு அமிலம் மட்டும் இருக்காதுங்க, நிறைய அமிலம் இருக்கும். மேஜரா எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு கேள்விக்கு எப்பயுமே பதில் கிடையாது. நீங்க சிட்ரிக் ஆசிட் போய் லெமன்ல போய் பாத்தீங்கன்னா, லெமன்ல மட்டும்தான் சிட்ரிக் ஆசிட் இருக்குன்னு கிடையாது, சாத்துக்குடியில இருக்குது, ஆரஞ்சுல இருக்குது. அதுக்கு பேரு சிட்ரஸ் பழங்கள்னு கொடுத்துட்டாங்க இப்போ. ஸோ அதனால நம்ம ஒரு ப்ராடக்ட்ல எதிர்பார்க்க முடியாது, அதுக்காக ஒரு பேர் வச்சு மேஜரா என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க. சரி, நம்பர் 1 என்னது? 2. ஓகே, நம்பர் 3மா? டார்டாரிக் அமிலம். கிரேப்ஸ், திராட்சை. திராட்சை ஒரு ஸ்லாஷ் போடுங்க, திராட்சை ஸ்லாஷ் போடுறது இல்ல, பக்கத்துல ஒரு கோடு. மற்றும் புளி, டேமரிண்ட். புளி சமையலுக்கு பயன்படுத்துறல அந்த புளி. ஓகே, திராட்சை மற்றும் புளி. அடுத்து சிட்ரிக் அமிலம், சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள். அடுத்தது 4th என்ன? அது 5th என்ன இருக்கு? எஸ், பைல் ஜூஸ், பித்த நீர். பித்த நீர் நம்ம பாடியில் இருக்கிற பித்த நீர்ல தான் இந்த கோலிக் ஆசிட் இருக்குது, பித்த நீர். அடுத்தது பியூட்ரிக், கெட்ட கொழுப்பு அமிலங்கள், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு அமிலம் அல்லது நிறைவுற்ற கொழுப்பு அமிலம்னு இன்னொரு பேர் உண்டு இதுக்கு. நிறைவுற்ற, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நிறைவு உற்ற கொழுப்பு அமிலம். கேள்விப்பட்டீங்களாப்பா? நிறைவுற்ற கொழுப்பு அமிலம், நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி. என்ன மீனிங் அதுக்கு? சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா என்ன? நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு தான், ஓகே தான். ஏன் அதை நல்ல கொழுப்புன்னு சொல்றாங்க, ஏன் இதை கெட்ட கொழுப்புன்னு சொல்றாங்க? அதுக்கான காரணம் என்ன? எந்த கொழுப்பு கரைஞ்சிருமா? நல்ல கொழுப்பு. கெட்ட கொழுப்பு கரையாதா? அப்படி இல்லை, தொடர்ந்து ஒரு எண்ணெயை நீங்க பயன்படுத்திங்கன்னா அந்த எண்ணெயோட நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் மாறுதுன்னு தெரியுமா? ஹீட் பண்ணும்போது அந்த கார்பனுடைய அணுக்களுக்கு இடையே இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா, அது உடைஞ்சிடும். கார்பனுடைய டபுள் பாண்ட்ஸ், இரட்டை பிணைப்புகள் உடைஞ்சிச்சுன்னா கார்பனுடைய நிறமான கருப்பானது வெளிப்படும். அதனால தொடர்ந்து பயன்படுத்துற எண்ணெயானது கருமை நிறத்தை அடைகிறது. கார்பன் என்றால் கருமை, கரு என்று பொருள் உண்டு. அப்ப கார்பனுடைய டபுள் பாண்ட்ஸ் உடையும். கார்பனுடைய டபுள் பாண்ட் உடையாம இருக்கிற எண்ணெய்க்கு பேர் தான் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நிறைவுறாத கொழுப்பு அமிலம். இதுல 2 டைப் இருக்கும். ஒரு முறை இது உங்களுக்கு கேட்டிருக்காங்க, பியூஃபா, MUFA, இன்னொன்னு PUFA. என்ன இதுக்கு ஃபுல் ஃபார்ம்? இது சரியா யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். MUFA, PUFA. A for acidic, F for fatty. ஓகே, மீதி இருக்கிற 2க்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க டெட்ல. அதுல 1 BMI கேட்டிருக்காங்க, ஒரு முறை BOD கேட்டிருக்காங்க, ஒரு முறை PVC கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம்லயே வந்திருக்கு. BODனா என்ன அர்த்தம்? ஃபுல் ஃபார்ம் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். BVC என்பது என்னது? பாலிவினைல் குளோரைடு. அப்படின்னா BMIனா வெரி குட், பாடி மாஸ் இண்டெக்ஸ். வெரி குட், வெரி குட். அப்படின்னா MUFA என்ன? மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. இந்த பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் 6 ஒமேகா ஃபேட்டி ஆசிட், உடம்புக்கு நல்ல கொழுப்பு அமிலங்கள். இதுல 2 கார்பன் பாண்ட் இருக்கும், 3 கார்பன் பாண்ட் இருக்கும், 3க்கு மேற்பட்ட கார்பன் பாண்ட்ஸ் இருக்கும். இல்ல யாராவது மேஜர் கெமிஸ்ட்ரி இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? BSc அலைடாவது படிச்சிருக்கீங்களா? அதுல 2 கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா அதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? இருக்காது, 2 கார்பன். குட். 3 இருந்தா அல்கீன். அப்ப 1 இருந்தா அப்ப எத்தனை வரணும் சொல்லுங்க இப்போ?
அவ்வளவுதான். இந்த பிணைப்புகள் தான். இதுதான் வந்து எஸ்டேட்ஸ். இது எல்லாமே என்ன, இதெல்லாம் இதை பத்தி கேள்விகள் வரும். வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த டாபிக் இங்கே கிடையாது, அது வேற ஒரு இடத்துல வருது, அங்க பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ், இரைப்பை நீர், நம்முடைய செரிமான பாதையில இருக்கிற திரவத்தில் தான் காணப்படும். கேஸ்ட்ரிக் ஜூஸ், இரைப்பை நீர். அடுத்தது புரோட்டீன்ஸ், புரதங்கள். புரதங்கள் வந்து அமினோ அமிலங்களால் ஆனதுதாமா. புரோட்டீன்ஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், புரதங்களால் காணப்படும் புரதங்கள் தான். பாலிபெப்டைடுகள் சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? பாலிபெப்டைடு. அடுத்தது என்ன இருக்கு? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் உட்கரு. உட்கரு அமிலங்கள் இருக்கிறது உட்கரு, நியூக்ளியஸ். பேரே உட்கரு தான். டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குதுல்ல, அதுதான் உட்கரு. அதனால உட்கரு அமிலங்கள் சொல்லுவாங்க அதை. அதனாலதான் நீங்க டிஎன்ஏவை டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவாங்க, ஆர்என்ஏவை ரிபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவாங்க. அப்ப நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கிறது தான் நியூக்ளியஸ், உட்கரு. அடுத்ததுமா அதுதான் ஒரு பாருங்க, எறும்பா தேனியா அப்படின்னா அதுக்கு ஒரு வடிவத்தை கொண்டு வந்தாங்க. என்ன தெரியுமா? The stinning organs of animal, விலங்குகளின் கொட்டும் உறுப்புகளில் காணப்படும். விலங்குகளின் கொட்டும் உறுப்புகள் போடுங்க. எந்தெந்த விலங்குகள் கொட்டினா வீங்குதோ அதுதான் ஸ்டின்னிங் ஆர்கன்ஸ், கொட்டும் உறுப்புகள். குளவில் இருக்கும், தேனில் இருக்கும், எறும்புல இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பூச்சிகள்ல காணப்படுது. நியூக்ளியஸ்மா, நியூக்ளியஸ் உட்கரு. இங்கிலீஷ்ல நியூக்ளியஸ், தமிழ்ல உட்கருமா. அடுத்தது யூரிக் அமிலம். யூரின், சிறுநீர்ல காணப்படுற வேதிப்பொருள்மா, யூரின். அடுத்தது அஸ்கார்பிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா கத்தரிக்காய், பிரிஞ்சால், கத்தரிக்காய். அப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டு, கத்திரிக்காயை ஸ்லாஷ் போட்டு சாப்பிடுறது இல்லை, கத்திரிக்காய்க்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ். என்னன்னா ஆரஞ்சு. ஆரஞ்சு இருக்குது, அதாவது இருக்குதுதான். ஒரு சில புக்ல அது கொடுத்துருக்காங்கன்றதுக்காக உங்களுக்கு ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். திராட்சையில கூட தான் கொடுத்துருக்கேன், பக்கத்துல புளி கொடுத்துருக்கேன். எல்லாம் எது சப்போஸ் அது வரலன்னா அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒண்ணு கேட்பாங்கல்ல, அப்ப அதை படிக்கணும்ல. அடுத்தது டொமேட்டோ, தக்காளி. தக்காளி ஆக்சாலிக் அமிலம், தக்காளி. அடுத்தது டானிக் அமிலம், தேநீர், டீ, தேநீர், தேநீர். தேநீர் தமிழ்மா டீ தான் தேநீர் சொல்றது. அடுத்தது ஓகே, கார்பானிக் அமிலங்கள் வந்து பொதுவா எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்களில் காணப்படுகிறது. குளிர்பானம், குளிர்பானம். ஓகே, இது ஆசிட் நம்ம கொடுத்தாச்சு, ஆசிடோட கிளாசிபிகேஷன் கொடுத்தாச்சு. இப்ப ஆசிடோட கொள்கைகள் கேட்கிறாங்க, போடுங்க. அமிலங்களும் அதன் கொள்கைகளும், ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்கப்பா. அமிலங்களும் அதன் கொள்கைகளும், அமிலங்களும் கொள்கைகளும், பிராக்கெட்ல கோட்பாடுகள் கூட போடலாம். தியரிஸ், கொள்கை, கோட்பாடுகள் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க, அமில கோட்பாடுகள். இதுக்கு சரியான பதில் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாமா? ரைட். 1 லவாஷியர், 2 லவ்ரி, ஃப்ரான்ஸ்டேட். இத பத்தி ஒரு கோட்பாடு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் அமிலத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புரியுதா? அக்கார்டிங் டு லவாஷியர் டேஷ், அமிலங்களை பற்றி லவாஷியரின் கோட்பாடு என்னன்னு கேட்பாங்க. யாராவது தெரியுமா?
லவ்ரி அண்ட் பிரான்ஸ்டேட் வந்து அமிலங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. இப்ப இங்க பாருங்க, நான் எழுதிடுறேன், அவரை பார்த்தே கூட நீங்க எழுதிக்கலாம். அனைத்து அமிலங்களுக்கும் ஆக்சிஜன் அவசியமானது. லவ்ரி பிரான்சிஸ் பிரகாரம் அமிலம் என்பது புரோட்டானை வழங்கும், காரம் என்பது புரோட்டானை ஏற்பும். டோனார் அக்செப்டார்னு சொல்லுவாங்க. புரோட்டான் வந்து டோனார்னா ஆசிட், புரோட்டான் வந்து அக்செப்டார் அப்படின்னு கேட்டா பேஸ், காரம். இது யார் சொல்றான்னா லவ்ரி அண்ட் பிரான்சிஸ் கோட்பாடு. அர்கனியஸ் கோட்பாடு என்பது என்னன்னா அமிலம் என்பது என்னன்னா ஹைட்ரஜன் அயனியை வழங்கும், காரம் என்பது ஹைட்ராக்சில் அயனியை வழங்கும். இதான் அமில கோட்பாடுங்க, எழுதிக்கோங்க. கேட்பாங்க, ஸ்ட்ரைட்டாவே கேட்பாங்க, அமில கோட்பாடுகளை பற்றி லவாசியரின் கருத்து என்ன? சோ லவாசியரின் கோட்பாடின்படி அமிலம் என்பது டேஷ் அப்படி கேட்பாங்க கொஸ்டின். இப்ப நம்ம எடுக்கிறது எல்லாமே 6th இருந்து 10th இருக்கிற ஆசிட் கான்செப்ட்ஸ், புரியுதுங்களா? அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவோம். அடுத்தது அமிலங்களினுடைய பயன்பாடுகள், இதோட முடியுது ஆசிட், அதுக்கப்புறம் பேஸ் எடுக்க போறோம். எடுத்துடலாமா? எழுதியாச்சு பாருங்க. அமிலங்களின் பயன்பாடுகள் போடுமா டாபிக்ல. அமிலங்களின் பயன்பாடுகள், யூசஸ், ஆசிடோட யூசஸ் பாருங்க, எழுதிக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச பயன்பாடுகளை சொல்லுங்க பார்ப்போம். அமிலங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு நீங்க இவ்வளவு நாள் அமிலங்கள் பயன்படுத்தியிருப்பீங்களா? எது எதுக்கெல்லாம் பயன்படுது அமிலங்கள்? சுத்தம் செய்வதற்கு பயன்படும் இல்லையா? ரைட் தான், எழுதிக்கோங்க. கழிவறை சுத்தம் செய்ய பயன்படுதல், கழிவறை சுத்தம் செய்வதற்கு பயன்படுதல். டாய்லெட் கிளீனிங். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, என்ன அமிலம்? HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வாகனங்களில் பயன்படுகின்ற அமிலம், கார். வாகனங்களில் பயன்படுகிறது அப்படின்னு போடுங்க, வாகனங்களில் பயன்படுகிறது, பிராக்கெட்ல கார். H2SO4, சல்பியூரிக் அமிலம். இந்த கார்ல ரேடியேட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பயன்படுத்துற ஆசிட் வந்து சல்பியூரிக் அமிலம் பயன்படும். சல்பியூரிக் அமிலம்.
அடுத்தது அஹ்? அஹ். ம். சோப்புகள் தயாரிக்க பயன்படும் அமிலம். சோப்புகள் சோப்புகள் தயாரிக்க பயன்படுதல். முடிக்கிறேன். சோப்பு தயாரிக்க பயன்படுதல். எந்த அமிலம் சோப்பு தயாரிக்க பயன்படும்? என்ன அமிலம்? அமிலங்கள்ல நிறைய வகை இருக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி உயர் கொழுப்பு அமிலங்களை தான் சோப்பு தயாரிக்க பயன்படும். அது துணி சோப்பு தயாரிக்க ஒரு அமிலம் இருக்குது, குளியல் சோப்பு தயாரிக்க ஒரு அமிலம் இருக்குது. அமிலங்கள்ல நிறைய விஷயங்கள் உண்டு. சர்ஃபா அமிலம் அமிலம் ஓ அதுவா? சரி சரி. உயர் கொழுப்பு அமிலங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். உயர் கொழுப்பு அமிலங்கள் போடுங்க. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், போடுங்க. உயர் கொழுப்பு அமிலங்கள் போட்ட பியூட்ரிக் அமிலம். பியூட்ரிக் சோப்புக்கு வழவழுப்பு தன்மையை கொடுக்கிறதே அந்த அமிலம் தான். பியூட்ரிக் பியூட்ரிக். அடுத்தது உரங்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது. ஃபெர்டிலைசர். எடுத்துக்காட்டு நைட்ரிக் அமிலம். உரங்கள். அடுத்தது வைட்டமின் சி தயாரிக்க பயன்படுகிறது. இன்னும் உரங்கள் முடியல. உரங்கள் தயாரிப்பில் பயன்படும் நைட்ரிக் அமிலம் HNO3. நைட்ரிக் அமிலம் போட்டீங்களா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? வைட்டமின் சி. வைட்டமின் சி தயாரிக்க பயன்படுகிறது. வைட்டமின் சி அல்லது விட்டமின் சி ரெண்டு எழுத்தும் இங்கிலீஷ் ஒண்ணு தமிழ் ஒண்ணா? வைட்டமின் தமிழா, விட்டமின் தமிழா? வைட்டமின் என்பது தமிழ், விட்டமின் இங்கிலீஷ். என்ன இங்கிலீஷ்? பிரிட்டிஷ் ஆர் அமெரிக்கன்? இல்ல விஷயம் இருக்குங்க. நான் ஒண்ணு கேட்டேன்னா அது ஒரு பதில் இருக்கும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்சாதானே. அது ஒரு விஷயம் தெரியுமா? ரெண்டுமே இங்கிலீஷ் டேர்ம் தான். தமிழ் வைட்டமின்லாம் கிடையாது. தமிழ்ல பேரு உயிர் சத்து. வைட்டமின்றதும் இங்கிலீஷ் ஒண்ணு இல்ல. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஒண்ணு அமெரிக்கன் இங்கிலீஷ். தமிழ்ல உயிர் சத்து. நாம அப்படி ஏதிக்கிறது. இப்ப இருக்கிற கொஸ்டின்லாம் உயிர் சத்து தான் கொடுக்குறாங்க. உயிர் சத்து எழுதிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. சரி இருக்கட்டும். என்ன கொடுத்துருக்கோம்? வைட்டமின் சி தயாரிக்க பயன்படும். எடுத்துக்காட்டு ஆஸ்கார்பிக் அமிலம். இந்த சாக்லேட்ஸ்லாம் இருக்குல்ல, புளிப்பு மிட்டாய், அதுக்கெல்லாம் அமிலங்கள் தான் பயன்படுத்துறாங்க. அமிலம்னா என்ன அர்த்தம்? புளிக்கும் சுவை கொண்டது. ஸோ அந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சில் இருக்கும். அதனால தான் ஆஸ்கார்பிக் அமிலத்துக்கு நான் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன் பாருங்க ஒரு இடத்துல. வெரி குட் வெரி குட். ஓகே ரைட் ரைட் ரைட். போட்டிங்களா? இன்னும் இருக்கு, ஒரு 4 பதில்கள் தான் இருக்கு, முடிச்சிடலாம். இப்போ வந்து எடுத்துக்காட்டுகள் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் காமனா கொடுப்பாங்க சில பதில்கள். என்னன்னு பாருங்க. முடி சாயங்கள் தயாரிக்க பயன்படும். ஹேர் டைஸ். முடி சாயங்கள். பெர்ஃபியூம்ஸ். வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படும். பெர்ஃபியூம்ஸ் வாசனை திரவியங்கள். வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படும். பெட்ரோலிய பகுதி பொருட்களை பிரித்தெடுப்பதில் பயன்படுகிறது. பெட்ரோலிய பகுதி பொருட்களை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. It is also used in the extraction of the petrol product. பெட்ரோலிய பகுதி பொருட்களை பிரித்தெடுப்பதில் பயன்படுகிறது. அடுத்தது தாதுக்களை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. தாதுக்களை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. ஓகே. உணவுகளை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. உணவுகளை கெடாமல் பாதுகாக்க, ஃபார் preservation. இது கேட்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு, போட்டுக்கோங்க. பென்சோயிக் அமிலம். பென்சோயிக் அமிலம். பென்சோயிக் அமிலம். அமிலங்கள் எல்லாமே என்ன நிலையில இருக்கும்? திரவ நிலையில இருக்குமா, திட நிலையில இருக்குமா, வாயு நிலையில இருக்குமா? திரவ நிலையில இருக்கும். இந்த பென்சோயிக் அமிலம் மட்டும் திட நிலையில இருக்குங்க.
எக்ஸப்ட் அமிலங்கள் பொதுவாக திடநிலையில் இருக்காது, திரவ நிலையில் தான் இருக்கும். அந்த பென்சோயிக் அமிலம் மட்டும் திடநிலையில் இருக்குங்க. ஓகே, ஒண்ணு உணவு கெடாமல் இருக்க பாதுகாக்கப்படுதுன்னு கொடுத்தாச்சு இல்லையா? அடுத்து உணவு தயாரிக்க பயன்படுகிறது. அமிலங்கள் உணவு தயாரிக்க பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு டார்டாரிக் அமிலம். இந்த பிரெட்டு, கேக்கு இதெல்லாம் ஃபார்ம் பண்றதுக்கு டார்டாரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. உணவு தயாரித்தலுக்கு பயன்படுது. ஓகே, முடிக்கலாம்பா. இதுல என் கேள்விக்கான பதில், உலகத்திலே மிக வலிமையான அமிலம் எது? யார் சொல்லுவீங்க? The strong acid in the world அப்படின்னா எந்த அமிலத்தை சொல்லுவீங்க? கண்டிப்பா இல்ல, H2SO4 கிடையாது. ஆனால் H2SO4 சம்பந்தப்பட்ட ஒரு அமிலம் தான், ஆனா அது கிடையாது. எழுதிக்கோங்க, ஹைட்ரோஃப்ளோரோசல்ஃபியூரிக் அமிலம் HFSO3. ஹைட்ரோஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம் உலகிலேயே மிக வலிமையான அமிலம் இதுதான். ஹைட்ரோஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம். கண்ணாடியை கரைக்க உதவும் அமிலம் இது. இது முடிக்கலையா? அதுக்குதான் குறைச்சு கொடுத்தீங்க. என்னமா? HFSO3 மா, SO3 மாலிகுல், ஹைட்ரோஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம். அடுத்தது கண்ணாடியை கரைக்க உதவ அமிலம், கரைக்கும் அமிலம். கண்ணாடி இருக்குல்ல, அதை கரைக்கும் அமிலம் எது? கேக்குறமா? கண்ணாடியை கரைக்கும் அமிலம் எதுன்னு கேட்பாங்க. HF, ஹைட்ரோசல்ஃபியூரிக் அமிலம். சாரி, ஹைட்ரோஃப்ளூரிக். HFனா ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம், HF. அவ்வளவுதான், இன்னும் ஒண்ணுதான், ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். அடுத்தது கண்ணாடி இருக்குல்ல, அதை துடைக்க பயன்படுற அமிலம் எது? கரைக்க உதவுற அமிலம் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். கண்ணாடியை துடைக்க உதவுற அமிலம் எது? கிளீன் பண்றது. போரிக் அமிலம். போரிக், போரிக் அமிலம். the last one, acid rain. அதான் போரிக் அமிலம் சொன்னேன். அதுவா? அது லென்த் பறக்காம இருக்குமா? தெரியலமா, மறந்துச்சுமா. ஓகே, அடுத்தது வேற இப்ப கொடுத்துருக்குமா? என்ன கொடுத்துரு? அமில மழைமா, ஆசிட் ரெயின். அமில மழை, ஆசிட் ரெயின் கேட்குறாங்க. பேப்பர் 1 கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு தான் இது. ஏன்னா என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல உங்களுக்கு வருது இது. பேப்பர் 1க்கு EVS என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல கேட்குறாங்க கொஸ்டின்ல. அமில மழை எதனால் ஏற்படுதுன்னு கேட்பாங்க. அமில மழை ஈக்குவல் சல்ஃபியூரிக் அமிலம் பிளஸ் நைட்ரிக் அமிலமா. அமில மழை எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சல்ஃபியூரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம். இத வாயுவா கேட்டாங்கன்னா என்ன கொடுக்கணும்? சல்பர் வாயு மற்றும் நைட்ரிக் வாயு, இது ரெண்டும் சேர்ந்துதான் அது வாயுவா மாறி மழையை உண்டாக்கும். ஆனா அமிலம் தான் கேட்பாங்க. அமிலன்றதுனால ஒன்னு சல்ஃபியூரிக் அமிலம், என்ன கொடுத்துருக்கோம்? நைட்ரிக் அமிலம். ரெண்டு தான். ஓகேவா? முடிஞ்சிச்சு. The last question for you. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க பண்ணுங்க. இந்தியாவில் தேசிய வேதியியல் ஆய்வுக்கூடம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் தேசிய ஆய்வுக்கூடம், வேதியியல் ஆய்வுக்கூடம், கெமிக்கல் லெபார்டரி எங்க இருக்கு? புனே. எங்க இருக்கு பாருங்க, புனே. இந்தியாவில் தேசிய வேதியியல் ஆய்வுக்கூடம், the National Chemical Laboratory is புனே. ஓகே, முடிஞ்சிச்சுப்பா. ஆசிட் இதோட பேஸ் ரொம்ப சின்னதுதான், சால்ட் ரொம்ப சின்னதுதான். சரிங்களா? அதை எழுதிட்டா இந்த சாப்டர் ஓகே. அடுத்தது நம்ம சீரியல் என்னென்ன கொடுத்துக்கிறோமோ அதை அப்படியே பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நீங்க. தேங்க்யூ.